ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதை விட திருமலை நாயக்கருடைய மன்னருடைய கால பிராமணர் அல்லாத கையில் நான் தீர்த்த பிரசாதம் வாங்க மாட்டேன் என்று மறுத்து பூஜை செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு தான். அவருடைய மனதை சம்மதப்படுத்தி அப்படின்னு என்ன மிரட்டியிருக்காங்க. கொண்டு கூடிய உன்னைங்க ஒரு சட்ட ரீதியாக போய் நீ வெளியே போனால் போயிடணும். உண்மை என்னைக்கா இருந்தாலும் வெளியே வந்து தான். வணக்கம், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம். என்ன நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ அதை நானே சொல்லிடுறேன். அது தொன்று தொட்டு நாங்கள் இந்த பூஜை செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக தளவாய் ராமப்பையன், அதை விட திருமலை நாயக்கருடைய மன்னருடைய காலத்தில் அவருடைய தளபதியாக இருந்தவர் மைசூர் கலவரத்தை அடைச்சிட்டு இங்கே வர்றார். மைசூர் கலவரத்தை அடக்கிட்டு இங்கே வரும்போது எல்லாரும் அவரை அழைச்சி இங்கே இது பண்ணும்போது இங்கே 4 நாட்கள் இங்கே தங்குறாரு. பாலசமுத்திரம்ங்கிற இடம் இருக்குது, அந்த பெருமாள் கோயில் இருக்குது, அங்கே தான் அவர் தங்குறாரு. அப்போல்லாம் காடு தான், அப்போல்லாம் பழமையான இடிஞ்சு போய் கிடக்கும் எல்லாமே. அப்போ அங்கே இருந்து தரிசனத்துக்கு வர்றாரு. இங்கே அப்போல்லாம் ரோடெல்லாம் கிடையாது, எப்படி வேணாலும் வந்துடலாம், குதிரையில் வர்றது தானே, எப்படி வேணாலும் மேலே ஏறி வந்துடுறாரு. இப்படி பார்க்கும்போது இங்கே பிராமின் இல்லை, நாங்கள் தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். புலிப்பாணிட்டு தான் ஒப்படைச்சிட்றாரு, நாங்கள் தான் தொண்டு தொட்டு பூஜை பண்ணிட்டு வர்றோம். அப்போ தான் அந்த இது மாறுது. அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு இதை அவர் கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்னா, பிராமணர் அல்லாத கையில் நான் தீர்த்த பிரசாதம் வாங்க மாட்டேன் என்று மறுத்து இந்த புலிப்பாணிக்கு பதிலாக கொங்கு மண்டலத்திலிருந்து 5 நம்பிமார்கள், அதாவது என்னென்னா இதில் ஒன்று இருக்கும், ஐயர்கள்லாம் உள்ளே போய் பூஜை பண்ண முடியாது. நம்ம எல்லாம் மொத்தத்தில் ஐயருங்கிறோம். ஐயர்களுக்கு யாகம் பண்ணுறது, யஜ்யம் பண்ணுறது, கருமாதி பண்ணுறது, இந்த மாதிரியே தான் அவங்களுக்கு. ஆனால் இவர்கள் எல்லாருமே சைவ மரபினர், ஆதி சைவால் அப்படின்னு சொல்கிறேன், இதுதான் குருக்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஐயருடைய பிராமின்ஸும் இவங்களும் ஒன்று சேர்ந்து அதோட ஆதிக்கத்தை உருவாக்கிட்டாங்க. அப்படி மாறி எங்களுக்கு ஒரு பட்டயம் கொடுத்தாங்க. அந்த பட்டயத்தில் தெளிவாக எழுதியிருக்காங்க, இந்த பழனியுடைய வரலாறுகள், என்ன செய்யணும், பிற்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற எழுதி, இதற்கு முறையாக நடக்கலைன்னா என்ன நடக்குங்கிறதையும் எழுதி வச்சுருக்காங்க. இதை நிறையா பேர் பட்டயத்தையே படிக்கிறது இல்லை. நிறையா பேர் தெளிவான பட்டயத்தில் நாங்கள் சித்தருடைய மரபில் வர்றோம். சித்தருடைய மரபுக்கு பண்டாரங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. பண்டாரங்கிறது எங்களுக்கு கீழே பணிவிடை செய்ய, எங்களுக்கு கீழேனா உடனே அவங்கள தரக்குறைவாக நான் சொல்லலை. அதை விட்டது இப்போ ஒரு கலெக்டர் இருக்காங்க, கலெக்டருக்கு ஆடியோ இருக்காங்க, ஆடியோ கீழே தாசில்தார் இருக்காங்க. அதுபோல் அங்கே நடக்கக்கூடிய பூஜை முறைகளை கரெக்டாக செய்யணுங்கிறக்காக எங்களை நியமித்து நாங்கள் அதுக்கு ஒரு தலைமை பொறுப்பில் நாங்கள் இருந்தோம். அவங்களாம் கீழே ஆலயத்துக்கு வேணுங்கிற அந்த பணிவிடைகளை அவங்க செய்து வந்தாங்க. அவங்க தான் பண்டாரங்கள். இப்போ என்ன செஞ்சாங்க, எங்களையும் இந்த பண்டாரங்களோடு சேர்த்து எல்லாம் பேசுகிறாங்க. நல்லா படித்து பார்க்கணும். நீங்கள் நல்லா ஒவ்வொரு வரியாக அந்த பட்டயத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தொன்று தொட்டு வந்த இந்த பாரம்பரியத்தை புலிப்பாணிவாச சுவாமிகளுக்கு தான் இந்த கோயில் உரிமை அப்படிங்கிறதே இருக்கும். பூர்வாபூர்வமாக இந்த ஸ்தலம் புலிப்பாணிவாசருடையார் சார்ந்தது அப்படின்னு ஆணித்தரமாக எழுதியிருப்பாங்க. அதில் பண்டாரங்கள், குருக்கள்கள் இவர்கள்லாம் பணிவிடை செய்து வரணும். இந்த பணிவிடைகளுக்கு மேல் அதிகாரமாக புலிப்பாணியை நியமிச்சிருக்காங்க. அதான் உள்துறை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். இது இந்த காலகட்டங்களில் எல்லாம் அதாவது தெரிஞ்சு செய்கிறாங்களோ தெரியாமல் செய்கிறாங்களோ, இன்னொரு முறை அந்த மாதிரி சொன்னவங்கள்லாம் இதை திருத்தி கொள்ள வேண்டும். நன்றாக அந்த பட்டயத்தை படித்து பாருங்கள். எந்த இடத்துல புலிப்பாணி பண்டாரம்னு சொல்லியிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. பண்டாரங்கள் வேறு, 24 அயன் மிராசுகள் வேறு. அப்புறம் சந்தனம் அரைக்கிறவங்க, கட்டியம், தூவக்கால், இதுக்கெல்லாம் தனியாக வரும். புலிப்பாணி தான் அதுக்கு பரம்பரை வாரிசு. அதை தண்டாயுதபாணியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு தான் இருக்குது. அதோடது முறையான சில விதிமுறைகள் இருக்குது. சிவ பூஜைன்னு ஒன்று இருக்குது,
சக்தி பூஜைன்னு ஒன்று இருக்குது. அது அவர்களுக்காக செய்து கொண்டது. அதை வந்து இப்போ இருக்கவங்க கடைப்பிடிக்கிறாங்க. வாழை பூனை திரிபுரையெல்லாம் வச்சு வழிபாடு செஞ்சுருக்காங்க. அதெல்லாமே உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து வெளியில் வச்சுக்கிட்டு பூஜையெல்லாம் இது பண்ணி அவங்க இது பண்ணலை. வெளியில் வச்சு பூஜை பண்ணதெல்லாம் வந்து பிற்காலத்தில் வரக்கூடியவர்கள் அந்த உண்மையான உள்நிலையை தெரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக வெளியில் வச்சுருக்காங்க. இப்போ பனகர லிங்கம் இருக்குது. இப்போ நம்மளோட போக சமயத்தில் பார்த்திங்கன்னா பராசக்தி இருக்கும், 2வது மரகத லிங்கம் இருக்கும், அடுத்து எந்திரங்கள்லாம் இருக்கும். இதுதான் வந்து ஒரு மனித நிலையை உயர்வடைய செய்வதற்கு உண்டான ஒரு வழிவகைகள். இதை வந்து பரார்த்தம் ஆத்மார்த்தம் அவங்க எல்லாமே ஆத்மார்த்தத்தில் செஞ்சதை பரார்த்தத்தில் கொண்டாந்து மக்களுக்கு எளிமையாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். இதில் வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது. இதில் வேற்றுமையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் அதை புரிந்து செயல்பட்டுக்க வேண்டிய. இன்றைக்கி ஆன்மீகமே தெரியாது. நிறையா பேருக்கு ஆன்மீகங்கிறது என்னன்னே தெரியாது. ஏதோ போகிறோம், சாமியும் போகிறோம், அபிஷேகமான உட்காந்து பார்க்குறோம், வந்துடுறோம். கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம், கும்பாபிஷேகம் நடக்கிறவங்க எங்கே அன்னதானம் நடக்குதோ அங்கே அன்னதானத்துக்கு போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து அறியாமையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை போல் உங்களால் இது கொண்டு வரப்பட்டு மக்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணுங்கிறதான் எங்களுடையது. அவ்வளோதான். அதனால் நிறையா கொண்டு படைக்கணுங்கிறது வேறு, பூஜை பண்ணுங்கிறது வேறு, மேலதிகாரங்கிறதெல்லாம் வேறு. மொத்தத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க படைக்கணும் அப்படிங்கிறது வந்து அதைத்தான் நான் இதை சொன்னேன். நான் அந்த பூஜை செய்யக்கூடிய உரிமை புலிப்பானிக்கு தான், பண்டாரங்களுக்கு கிடையாது. பண்டாரங்கள் அவர்களுக்கு கீழே இருந்து பணிவிடைகள் செய்கிறது தான். அவங்க அதை அவங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ள எங்களையும் பண்டாரங்களோடய சேர்த்திட்டாங்க. எங்களையும் பண்டாரங்களோட சேர்த்து புலிப்பானி பண்டாரம். பண்டாரம்ங்கிறது வேறு. பண்டாரம்னா அது ஜாதியோ அது கிடையாது. அதுவும் ஒரு தெய்வீக அமைப்பு தான். தெய்வத்துக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு செய்யக்கூடியவர்களுக்கு பெயர் பண்டாரம். பண்டாரிகள்னு தனியாக ஒரு ஜாதி இருக்குது, அது வேறு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அன்னைக்கு திருமலை நாயக்கர் காலத்தில் தளவாய் எழுதி வச்சது. இன்னும் ஒன்று சொல்கிறோம், ஏன்னா இது சம்பந்தமாக வந்து நீதிமன்றங்களில் வந்து நிறைய விசாரணைகள் போயிட்டுருக்கனால தெளிவாக எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் இதெல்லாம் வெளிவந்த விஷயங்கள். இதெல்லாம் காலந்தொட்டு வெளிவருது, புதுசாக நான் சொல்லலை. இது வந்து காலந்தொட்டு பெரிய பெரிய செய்தியாளர்கள்லாம் சொல்லி வந்ததுனால இந்த விஷயத்தை இதாக சொல்கிறேன் நான். இல்லைங்க, இந்த காலத்துக்கு தெரியாது. அறநிலைத்துறை எங்களோடுங்கிறேன், நாங்கள் எங்களோடுங்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போகர் சமாதி எங்களோடன்னு, அறநிலைத்துறை எங்கள் கட்டுப்பாடுங்கிறோம். நாங்கள் பாரம்பரியமாக இருக்கோம், இது எங்களுடைய கட்டுப்பாடு. இது வந்து ஆலயம் கிடையாது, இது ஜீவ சமாதி, நிர்விகல்ப சமாதி. அதனால் வந்து இந்த இதெல்லாம் எங்களுடைய வார்த்தை நாங்கள் சொல்லியிருக்கோம், அவங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்காங்க. இனி நீதி அரசர்கள் என்ன அதுக்கு இது பண்ணுறாங்க. சித்தருடைய பாரம்பரியத்தில் வந்தவர்களுக்கு தத்துவம் நிறைந்த விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள், ஞானத்துக்குண்டான விஷயங்கள், இதுதான் தெளிவாக நமக்கு தெரியணும். இது ஒவ்வொரு காலகட்டங்களில் மாற்றப்பட்டிருக்கும், அது உண்மைதான். இன்றைக்கி அதை செம்மைப்படுத்தணும்னு நிறைய பேர் வருவாங்க. செம்மைப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்களை அவங்க இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வரும். அது இந்த காலகட்டங்கள் இன்னும் 50 ஆண்டுகள் போனால் எப்படி மாறப்போகுதுங்கிறது நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கே ரெவல்யூஷன் புரட்சிலாம் நிறையா வந்து இன்றைக்கி தான். அந்த காலகட்டம் தமிழ் இதெல்லாம் கிடையாது. இன்றைய காலகட்டங்களில் இன்றைக்கி தான் தமிழை தனியாக பிரித்து, சமஸ்கிருதத்தை தனியாக பிரித்து, அதை ஜாதியாக்கி, ஜாதி அவங்க இவங்கெல்லாம் கொண்டாந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து நாம் போகக்கூடாது. ஒரே இது நம்முடைய கடமைகள் நம்ம செய்கிறோம்ல, காலையில் எழுந்திரிச்சோம் நம்ம கடமையில் செய்கிறோம். அதுபோல் வந்து நமக்கு என்ன உகந்ததோ அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியவங்க கொடுத்துட்டு தான் இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் பழமையானது தமிழ் தான். பழமையானது வந்து தமிழில் தான் அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. எல்லாமே தமிழில் தான் எழுதி வச்சுருக்காங்க. இலக்கணம் இல்லாமல் எழுதியிருப்பாங்க. இலக்கணத்தோடு இப்போ நாங்கள் வந்து அதை புதுப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறதான் முருகன் வந்து ஞானி, ஆகமே கிடையாது. இன்னும் நாங்கள் உண்மையை சொன்னோம்னா இந்த பழனி ஆண்டவனுக்கு ஆகமே கிடையாது. ஆகமம் இல்லாத கோயில். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா சர்ச்சைகள் உருவாயிடும். சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஆனால் அதை எப்பப்போ சொல்லணுங்கிற நியதி இருக்குல்ல. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது சொல்லி அதை தூண்டி விடக்கூடாது இல்லையா. அதனால் நான் சொல்கிறேன், அது வந்து சித்தரால் உருவாக்கப்பட்டது. சித்தர்கள் தான் அது, சித்தர் மரபு தான் அது. பிற்காலத்தில் அந்த ஆகமங்கள் மாற்றப்பட்டு, பூஜை முறைகள்லாம் மாற்றப்பட்டு, அது இப்போது ஒரு ஆலயத்துக்கு என்னென்ன
வழிபாடுகள் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு கொண்டாந்துட்டாங்க. இன்றைக்கி நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து அவங்கவுங்க பெரிய ஆளாகிறதுக்கு எல்லாம் வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அமைதியாக இருக்கோம். எங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது, மக்களுக்கு தெரியாது. இதுதான் உண்மை. சித்தர்கள் வந்து பிரபலியம் அடையணுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க. எல்லாத்தையும் போய் வாங்க வாங்க நாம் கூப்பிட்றோமா? இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்கன்னா உங்கள் கர்மா. இன்றைக்கி எங்கூட நீங்கள் பேசுகிறீங்கன்னா இது உங்களுடைய கர்ம வினை. நீங்கள் கூட நீங்கள் பேசியே ஆகணுங்கிற ஒரு சித்தருடைய மரபு. சித்தருடைய மரபுள்ள சித்தருடைய கட்டாயமான ஒரு நிலை இன்றைக்கி உருவாகிருக்கு. அதுபோல் வந்து என்னென்னா தெளிவுபட்டுறது மக்களுக்கு வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அலைவாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, ஆன்மீகமா ஞானமா, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறது, மூச்சை இழுக்கிறதா மூச்சை விடுறதான்னு தெரியாமல் இளைஞர்களே இருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் வர்றாங்க. அவர்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவுரை சொல்லி அனுப்புவோம். குருவை வைத்து தீட்சை வாங்கி முறையாக செய்யணும். இப்போ முறையாக செஞ்சவங்களாம் என்ன உயிரோடு இருக்காங்களா? இதெல்லாம் ஒரு வழி இருக்குது. இந்த வழியில் நீங்கள் போகணும், சித்தருடைய வழி அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான். அது ஒரு பெரிய தான். அதை யாராருக்கு என்ன பிராப்தமோ என்ன அமைப்போ அந்த அமைப்பின்படி எல்லாம் போயிட்டே இருக்கும். யாரையும் பிடிச்சி இழுக்கவும் முடியாது. நீ அங்கே போகாத இங்கே போகான்னு சொல்லவும் மாட்டோம். உனக்கு அங்கேயா போ, உன்னுடைய காலங்கள் அங்கே தான், என்ன அங்கே தான். அந்த விதி எப்படியோ அந்த விதி, அந்த மதியால் வெல்லக்கூடியது உன்னுடைய பவர். அவ்வளோ. குறிப்பாக நீ ஜாலம்ங்கிறது மேஜிக் தான். இதில் வந்து போய் மந்திர ஜாலங்கள்லாம் கிடையாது. இப்போ இன்றைக்கி மேஜிக் கற்றுறாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்க இந்த இது மேலே வரும், எலுமிச்சம்பழம் மேலே வருது அப்படி இதை வச்சு அந்த காலங்களில் வந்து மாந்திரிகராக இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வந்தார்கள். ஒரு ஏமாற்றுன்னு சொல்ல முடியாது. ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை காமிக்கும்போது, ஒரு வியப்பான ஒரு விஷயத்தை சொல்லும்போது, மக்கள் அறியாத ஒரு விஷயத்தை அவங்க புரிந்து கொள்ளும்போது அவங்களுக்கு ஒரு வியப்பு ஏற்படும். அதுபோல் வந்து மேஜிக் தான். அந்த மேஜிக்கே அவர் சொல்லியிருக்காரு. நீ அதை வந்து நீ வந்து இந்த மாய ஜாலத்தை இந்த மந்திரத்தை நீ படி, உனக்கு இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் ஏறுன்னு சொல்ல. இந்த எலுமிச்சம்பழம் எப்படி ஏறுதுன்னா அதுக்குள்ளே ரசத்தை வச்சுருவாங்க. எலுமிச்சம்பழத்துக்கு ரசத்தை வச்சு கொஞ்சம் காலத்து நேரத்தில் அப்படி மேலே ஏறும். இப்படி இயற்கையான பொருளை வச்சே அவங்க வந்து அந்த ஜாலத்தை தான், அதான் பேரே ஜாலம்னு ஆச்சு. பிடிப்பானி ஜால விட்டி. ஜாலம்னால என்ன, அதுதான் உங்களுக்கு வந்து மந்திரத்தாலேயோ வேறு ஒரு உச்சாரணத்தினாலேயோ அது செய்கிறது இல்லை. இதெல்லாம் மக்கள் பின்னாடி வந்து விழிப்புணர்வு பெறணுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். அவங்க வந்து எந்த ஏமாற்று வேலைக்கும் போகலை, உண்மையான விஷயத்தை உடைச்செஞ்சிருக்காங்க. திரும்ப ஒரு கண்டுபிடிப்புகள். வேத நூலுங்கிறது அது வேறு. பின்னாடியெல்லாம் வேத நூல் வந்து பஞ்சாங்கம் வந்துருச்சு. அதுவும் இதுவும் எல்லாம் ஒன்று தான். அதோட வானசாதம் நிலாங்கிறது எல்லாம் ஒன்று தான். நீங்கள் பார்த்தாலும் நிலா தான், நான் பார்த்தாலும் நிலா தான், இவங்க பார்த்தாலும் நிலா தான். ஆனால் அந்த ஆராய்ச்சின்னு போகும்போது சில விஷயங்கள் பஞ்சாங்கங்கள் மாறுது. சில பேர் வாக்கிய பஞ்சாங்கங்கள், இன்னொரு வேறு பஞ்சாங்கம். பஞ்சாங்கங்கள் மாறும்போது தினங்கள் மாறும். இதுதான் மாறி இருக்கக்கூடிய. ஆனால் தெளிவாக வந்து இவர்கள் வந்து இந்த கிரக நிலைகள் இந்த இடத்துக்கு மாறும்போது இன்னும் நடக்குங்கிறத வந்து இந்த 300 பாடலில் அது வந்து நூலாக வந்துருச்சு. நூலாக வந்து அதுக்கு உரைநடைகள்லாம் வந்துருச்சு. உரைநடையெல்லாம் வந்திருக்கு. அது தெளிவாக இருக்குது. அந்த 300 பாடலை வாங்கி படித்தாலே ஜோதிடர் ஆகிடலாம். நம்ம தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. பட்டயத்திலே வருது பாருங்கள். புலிப்பானுடைய மனதை சம்மதப்படுத்தி அப்போ மிரட்டியிருக்காங்க. நீங்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த பட்டயத்தினுடைய நகலை வச்சு நீங்கள் நல்லா படித்து ஒவ்வொரு வரியாக படித்து பார்க்கின்ற பொழுது அவர் உடனே சம்மதிச்சு போகலை. அவருடைய மனதை சம்மதப்படுத்தி அப்படின்னு என்ன மிரட்டியிருக்காங்க. கொண்டு முடியும் உன்னைய, நீ ஒழுக்கமாக கையெழுத்து போடு அப்படின்னு மிரட்டி இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதனால அந்த வாசகம் வந்துருக்கு. புலிப்பானியினுடைய மனதை சம்மதைப்படுத்தி நான் நம்பிமார்களை போட்டேன். அவங்களும் வந்து இப்போ நிரந்தரமாக இல்லை, அவங்க வந்து குமாஸ்தா தான். இன்றைக்கி நாங்கள் போய் ஒரு சட்ட ரீதியாக போய் நீ வெளியே போனால் போயிடணும், எனக்கு குமாஸ்தா தான், நான் பூஜை பண்ணித்தானே வாங்கிட்டு போக வெளியில் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காலத்தில் வந்து நாங்கள் அதை அப்படியே விட்டுட்டாங்க. முன்னோர்கள் வந்து அதை சரி அவங்க இதில் எடுத்து போய் நம்ம அப்புறம் அறநிலையத்துறை வந்துச்சு, அப்புறம் ட்ரஸ்டிகள் வந்தாங்க. அப்படி அப்படியே சில விஷயங்கள் மாறிச்சு. நாங்களும் ஏன்னா வரக்கூடிய காலங்களில் வந்து எல்லாரும் திறமையாக இருப்பான்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி என்னுடைய காலங்களில் எவ்வளவோ சிறப்பு பண்ணியிருக்கேன், எவ்வளவோ போராடி இருக்கேன்,
இந்த அரசோட போராடிக்கேன், வழக்கு சம்மந்தமான விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கோம், போகிறோம். இதெல்லாம் அவங்க செய்யலை. சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டே வந்துட்டாங்க. அதனால தான் மறைக்கப்பட்டது. இன்றைக்கி உண்மை என்றைக்கா இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும். அது உங்கள் மூலமாக நீங்கள்லாம் வெளியே வரும். எந்த அரசு வந்தாலும் முதல்ல மக்களை சந்திக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், அடுத்தது ஒன்றா செய்யணும். உண்மை எது அப்படிங்கிறத பரிசீலனை செய்து பழமையான விஷயங்களை, பழமையான ரொம்ப பழமையான கிடையாது, உரிமை உள்ள விஷயங்களை உரிமை உள்ளவர்களுக்கு பெற்றுத்தரணும். அதை ஆய்வு செய்து எங்களை மாதிரி உள்ளவங்கள்லாம் வழக்காடு மன்றங்கள்லாம் போய், உயர்நீதிமன்றங்கள்லாம் போய் எங்களை அலக்கழிக்கக்கூடாது. ஏன்னா குருமார்கள்ங்கிறது இந்த நாட்டுக்கு முக்கியமானவர்கள் அன்றைக்கே இருக்காங்க. அதுபோல் எங்களுடைய மனம் புண்படும்படியாக எதுவும் நடக்கக்கூடாது. நாங்கள் பொய்யோ புரட்டோ நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு உண்டான உரிமைகளை நாங்கள் கேட்குறோம். அந்த உரிமைகளை அவங்க அரசு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதை வச்சுருக்கேன். அது நாளடைவில் வரும். இதெல்லாம் ஒரு சோதனை காலங்கள், சோதனை கட்டங்கள். இப்படி அரசுகள்லாம் மாறி மாறி வருது. அதுபோல் சில விஷயங்கள் எங்ககிட்ட வரக்கூடிய காலங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுக்குன்னு ஒரு மரியாதை, எங்களுக்குன்னு ஒரு உரிமை எங்களுக்கு கிடைக்கும். இன்றைய காலகட்டத்தில் விரைவில் செய்திகளை கொண்டு போவதற்கு எத்தனையோ வந்துச்சு. கூகுள்லாம் வந்துடுச்சு. நீங்கள் புலிப்பான்னு தேடி பாருங்க, நாங்கள் தான் வருவோம். இன்றைக்கி அதை வச்சு தான் உலகத்திலிருந்து 32 நாடுகள்லேருந்து வர்றாங்க. இங்கே அவங்க அப்படி வந்து தான் இங்கே தெரிஞ்சுக்கிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தமிழகத்தில் 18 சித்தர்கள்னு சொல்லுவாங்க. அந்த 18 சித்தர்கள் தான் நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்கின்றார்கள். அதில் 18 சித்தர்களில் புலிப்பாணி ஒருவருக்குத்தான் அந்த கருவழி பரம்பரை. புலிப்பாணி ஒருவருக்குத்தான் கருவழி பரம்பரை. ஏன்னா இந்த தண்டாயுதபாணியை போகர் பிரதிஷ்டை செய்து அந்த ரகசியங்களை பாதுகாத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக புலிப்பாணி கையில் ஒப்படைக்கிறார். இதுதான் உண்மையான விஷயம். புலிப்பாணி கையில் ஒப்படைச்சு நீ திருமணம் செய்து கொண்டு கருவழி பரம்பரையாக இந்த தண்டாயுதபாணியை பாதுகாத்து வரணும்னு அவங்க சொல்லி அன்னைக்கு ஒப்படைச்சாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஞான தண்டாயுதபாணியை பூஜை செய்து கொண்டும் போகருடைய ஜீவ சமாதியும் பராமரித்து கொண்டும் புலிப்பாணி இருந்து கொண்டிருக்காங்க. அதாவது எந்த கட்டுக்கதைகளும் அல்ல, எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் இருக்குது. எல்லா ஆதாரங்களும் இருக்கின்றது. அதை நாம் சமர்ப்பிக்கிறோம். அது புலியினுடைய பாணியில் அவருடைய ப்ரீத்திங் இருந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்குங்க சில விஷயங்களை உண்மையான. ஏன்னா அவங்கெல்லாம் யோகத்தில் இருந்தவங்க. அந்த யோகத்தில் இருந்ததுனால அதை வச்சு தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அதுபோல் புலி ஒரு இரையை தேடுவதற்காக ஒரே நோக்கத்தோடு தான் போகும். அதுபோல் இறைநிலையை அடைவதற்கு அவர்கள் அந்த ஒரே புலியினுடைய வேகத்தில் அவங்க மனம் இருந்திருக்கு. அந்த ப்ரீத்திங் அவ்வளோ வேகமாக அவங்க செஞ்சனால புலி அப்படிங்கிறது ஒன்று. மிருகங்களையெல்லாம் வசம் செய்து வச்சுருந்தாங்க. அப்படி அந்த புலியின் மேல் ஏறி அவர் வேகமாக இந்த தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்திருக்கார். அதான் புலி, பாணின்னா தண்ணி, பாத்திரம்னா அந்த பாணி, பாத்திரமே பாணியாக மாறிடுது. சுவாமிகள் அப்படின்னு அவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இதனுடைய இது. அப்புறம் புலிக்கைநாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காரண பெயர்கள். அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பிற்காலத்தில் எல்லாமே அதை இது பண்ணி புலிப்பாணிங்கிற பேரையே மறைச்சிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி நாங்கள் ஆதாரத்தோடு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாருமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சித்தருடைய பரம்பரை, திருமூலருடைய பரம்பரைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர்களெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. அவங்க அப்பாவெல்லாம் கேட்டால் வேறு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய முன்னோர்கள் எல்லாருமே ஆதீனங்கள், பரம்பரையில் இருந்தவர்கள். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்போ சித்தருடைய பாரம்பரியத்தில் வந்தோம் என்பதற்கு இதுவே அதிகாரபூர்வமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியதி. எல்லா சித்தர்களுக்குமே வரலாறுகள் இருக்குது. அவர்கள்
ஏட்டு சுவடிகள் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது ஆதாரமாக இருக்கிறது. இன்றைக்கி ஜோதிடர்கள் எல்லாம் புலிப்பாணி 300 அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. அந்த புலிப்பாணி 300ஐ படித்தால் ஜோதிடமே நீங்கள் வந்து முழுமையாக படித்த மாதிரி. அந்த 300 பாடல்களை அந்த ஜோதிடர்கள் படித்தால் கிரக நிலைகள் எங்கெங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரியும். அதை போல் வந்து ஜோதிடம், மாந்திரீகம், மருத்துவம், எந்திர பூஜை, மந்திர ஜாலங்கள், மகேந்திர ஜாலங்கள் எல்லாமே வந்து புலிப்பாணி எழுதி வச்சிருக்கார். இதற்கெல்லாம் மேலாக இன்னொரு பஞ்சபட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு இது யாருக்குமே தெரியாது, ரகசியமான ஒரு விஷயம். ஏன்னா ரோமரிஷி தான் இதை எழுதியிருக்கார். ஆனால் புலிப்பாணியும் எழுதியிருக்கார். அது காலத்தில் வந்து அது வந்து அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் புலிப்பாணி எழுதுனது தான் எந்திரத்தோடு எழுதியிருக்கார். எந்திரம் இருக்காது. அந்த எந்திரத்தை வைத்து பஞ்சபட்சி பார்க்குறது. பஞ்சபட்சி ஜோதிடம் வந்து சாஸ்திரம் வந்து ஜோதிட சாஸ்திரத்துக்கெல்லாம் மேலாக இருக்குது. ஜோதிடம் எல்லாம் பொதுவாக சொல்லுவாங்க, பஞ்சபட்சி பார்க்குறவங்க கூட எதிர்ப்பு பண்ணிக்காதீங்க, பகைமை ஆகிக்காதீங்க அப்படிம்பாங்க. அதுபோல் வந்து இத்தனை நூல்களையும் இயற்றி அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இப்போ எங்களுடைய காலத்தில் அந்த பாரம்பரியத்தில் நாங்கள் வந்தவர்கள் அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சித்தர்களை பற்றி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் அதை டிஜிட்டல் பண்ணி நூலாக வெளியிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். அது மாதிரி அந்த புத்தகங்கள் நூல்கள் வெளிவந்தால் மக்களுக்கு உபயோகமாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு விஷயத்தையும் புலிப்பாணி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். பழம்னி அப்படின்னா சித்தர்களுடைய பாரம்பரியத்தில் எந்த உலகத்தில் எந்த மண் சாரங்களில் வந்து நாம் தவம் செய்தாலும் ஒரு நாளாவது இந்த மண்ணில் இந்த பழனிக்கு வந்து தவம் செய்தால்தான் பழம் நீ, இல்லைன்னா காய் தான் அப்படிங்கிறது தான் தெளிவாக சொல்லுங்க. இதுதான் வந்து ஞானம், அது வந்து அருள். தெய்வம் வந்தது, முருகன் நின்னார் அப்படிங்கன்னா இவர் தெளிவாக நீங்கள் வந்து சொல்லணும். இன்றைக்கி நான் தெளிவான விஷயத்தை சொல்லியிருக்கேன். பழம் நீ என்றால் எல்லாருக்குமே முருகன் கோவிச்சுட்டு வந்தார், முருகன் கோவிச்சுட்டு வந்தார், அதனால் பழனி. சித்தர்கள் அதான் சித்தன் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த பழனியை வந்து சித்தன் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மண்கண்டத்தில், இந்த உலகத்தில் எந்த மண்கண்டத்தில் எவ்வளோ பேர் தவம் செய்தாலும் ஒரு நாளாவது இந்த பழனி மண்ணை மிதித்து அவன் தவம் செய்தால்தான் பழம் நீ, இல்லைன்னா காய் தான். அதனால தான் எத்தனையோ யோகிகள் சித்தர்கள் எல்லாமே இந்த பழனிக்கு வருகை போடுறாங்க. அது காலப்போக்கில் வந்து அது அட்டுழியங்கள் அதிகமாகிடுச்சு, அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டாங்க. அதெல்லாம் இந்தியெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சாதுக்கள் தான் கிரிபீதியை சுற்றி இருப்பாங்க, கிரிபீதியை சுற்றி சாதுக்கள் தான் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை உருவாகி உலகத்தில் வந்து 64 பாஷாணங்கள் இருக்குது. 2000 வருடங்கள் போகர் வந்து சீன தேசம் இருந்தார். நேற்று இங்கே வச்சுருந்தேன் நான். போயாங் அப்படிங்கிற அந்த ஒரு சிலையை நாங்கள் இங்கே வச்சுருந்தோம். இந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் வந்து சீன தேசத்தில் வந்து போகர் இருந்திருக்கார். அப்புறம் புலிப்பாணி சென்று அவரை அழைத்து வந்து எதிர்காலத்தில் நல்லது நடக்க வேண்டும், யாரும் அவதி உறக்கூடாது, மக்கள் அவதி உறக்கூடாது என்பதற்காக ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். அப்போ போகர் வந்து இதற்கு ஒரு தகுந்த ஒரு முடிவை எடுக்கிறார். ஆராய்ச்சி செய்து அதாவது மூலிகைகளில் வந்து ஒரு அதை சொல்லுகின்ற பொழுது அதை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாதுங்க. இன்றைக்கி வந்து இறந்தவர்களெல்லாம் தூக்கி வச்சு போட்டு ஜீவ சமாதிங்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் வந்து அதற்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலம், ஒரு காலங்களை நிர்ணயிக்க முடியாது. ஜீவ சமாதிங்கிறது சித்தர்கள் தான், உயிரோடவே போய் அமர்ந்தவர்கள். அதில் வந்து நிறைய ஜீவ சமாதிகள் இருக்குது. நிர்விகல்ப சமாதி அடைந்தவர் தான் போகர், யாருமே அடையலை. இதில் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க. போகர் தான் நிர்விகல்ப சமாதி. அவர் எப்போவுமே வருவாங்க போவாங்க, உங்களோடையும் இருப்பாங்க, அவர்களோடையும் இருப்பாங்க, எங்களோடையும் இருப்பாங்க. இப்போ நாங்கள் பேசுகிறதே வந்து அவங்க தான் பேசுகிறாங்கன்னு நாங்கள் நினச்சிக்குவோம். ஏன்னா அவர்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் நிச்சயமாக வரணும். அதுபோல் வந்து இந்த ஜீவ சமாதி அப்படிங்கிறது வந்து இன்றைய காலகட்டங்களில் ஜீவ சமாதி அடைய முடியாது. இன்றைக்கி சும்மா தெருவோரம் உட்காந்துருக்காங்க,
இறந்தோடனே தூக்கி புதைச்சி போட்டு அவங்க ஜீவ சமாதிங்கிறாங்க, கொண்டாடுறாங்க, அதுக்கு அறக்கட்டளை நியமிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கணும். இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க வந்து தெளிவை கொடுக்கணும். ஜீவ சமாதிங்கிறது வேறு, சித்தர்களால் தான் அடித்து சொல்லலாம். நீங்கள் ஜீவ சமாதிங்கிறது வந்து கலியுகத்தில் கிடையாது. வள்ளலாரே வந்து அவ்வளோ தூரம் இது பண்ணி 5 பஞ்சபூதங்களில் ஒரு நெருப்பில் தான் பூந்தார். ஆனால் சித்தர்கள் 5 பஞ்சபூதங்களை நுழைந்து மீண்டும் தன் சுயரூபுக்கு வந்தவர்கள். ஆனால் சித்தர் எப்போவுமே வருவாங்க, போகர் எப்போதுமே. அவங்கெல்லாம் வந்து ஜீவசமாதி, இப்போ இந்த ஜீவசமாதி இங்கே அடைஞ்சிட்டாங்க, இதனுடைய பேராற்றல் இந்த அளவுக்கு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் போகர் நினைத்த இடத்தில் நினைத்த இடங்களுக்கு வருவாங்க. இங்கே ஒரு சமாதி இருக்குது, நாளைக்கு அங்கே ஒரு சமாதி இருக்கும், அங்கே ஒரு சமாதி. ஆனால் அவருடைய இறுதி காலகட்டம் பழனி தான். பழனியோடு முடிச்சிட்டார். கலியுகம் பிறந்துருச்சு. 225 வரைக்கும் வந்து அவரே வழிபாடு செய்திருக்கார் போகர். அதுக்கப்புறம் தான் போயிடுறாரு. போய் அங்கேருந்து ஒரு சுரங்கம் வைத்து தண்டாயுதபாணிக்கு கீழே போய் உட்காந்துடுறார். இதுதான் இன்றைக்கி போகர் சமாதியில் இருக்குது. அதை பராமரித்து வரக்கூடிய ஒரு நிலைகள் மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் புலிப்பாணியை அழைத்து நீ திருமணம் செய்து கொண்டு புத்திர பாரம்பரியமாக கருவழி, எல்லாருமே குருவழியாக வருவாங்க, நீ வந்து கருவழியாக வர வேண்டும் அப்படிங்கிறது கட்டளை போட்டாங்க. அவர் வந்து ஏற்றுக்கொள்ளலை. புலிப்பாணியிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அவர் வந்து ஏற்றுக்கொள்ள, நான் எப்படி திருமணம் செய்து கொண்டு நான் வர்றது, அப்படி அல்ல, நான் சொல்வதில் வந்து காரணங்கள் இருக்கின்றது, பிற்காலத்தில் உனக்கு ஒரு நல்லது கிடைக்கும், இந்த தண்டாயுதபாணியை காக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும், அப்படி இருந்துமே உன்னை ஏமாத்திடுவான்னு சொல்லியிருக்காங்க. போகர் புலிப்பாணிக்கு புத்தி கூறல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பாகம் இருக்குது. சித்தர்களை பற்றிலாம் தெரிந்து கொள்ள மாட்டார்கள், உன்னைவே ஏமாற்றிடுவாங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு அப்படிங்கிறார். எல்லாம் பெருகி வருகின்ற பொழுது அந்த சுவடிகள் வந்து எல்லா விஷயமும் உள்ளே இருக்குது. நான் நேற்று சொன்னேன், உள்ள சக்கரங்கள் எழுதியிருக்காங்க. அந்த சக்கரங்களை நாம் இங்கே வச்சு நாம் வந்து வழிபாடு செய்து, அதுக்கு மலர் வழிபாடு, அந்த மலர் வழிபாடு தான் நமக்கும் ஏட்டுக்கும் உண்டான ஒரு விஷயம். அந்த மலர் வழிபாட்டை செய்து நாம் அந்த பூவை நாம் போடுகின்ற பொழுது அதில் உள்ள சக்திகள் நமக்கு கிடைக்கும். அப்போ நாம் என்ன நினைக்கின்றோமோ அது நமக்கு நன்மையாக நடக்கும். அது வந்து இந்த சும்மா ஒரு 4 சுவடியை உள்ளே வச்சு முன்னையெல்லாம் பூஜை பண்ணி அதோடு முடிச்சிடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் எங்களுடைய காலத்தில் நாங்கள் பட்டத்திற்கு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது. மக்களுக்கு எதாக இருந்தாலும் பயன்படணும், மக்களும் இதை விரும்பி பார்க்கணும், மக்களுக்கும் இது தெரியணும். அப்படிங்கிறனால தான் வந்து ஒரு கொஞ்சம் விமர்சையாக அவர்களுடைய ஏடுகளை வைத்து அந்த வழிபாடு செய்து, அந்த மலர் வழிபாடை நாம் செய்கின்ற பொழுது நமக்கு சித்தர்களுடைய அருள், பேராற்றல்னு சொல்லுவாங்க. தெய்வங்களுக்கு வர்றது அருளாற்றல், சித்தர்கள் கொடுப்பது வந்து பேராற்றல். அந்த பேராற்றலும் அருளாற்றலும் நமக்கு கிடைக்கின்ற பொழுது நாம் வந்து அது இந்த இடத்துல பீடம், சித்தருடைய பீடம், புலிப்பாணியுடைய ஜீவசமாதி, தொட்டிச்சி அம்மன். நான் நேற்றே பேசினேன், தொட்டிச்சி அம்மனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த அருளாற்றலும் பேராற்றலும் நிறைந்த ஒரு இடம் இந்த இடம். ஆடிமெண்ட்டுன்னு மட்டுமல்ல, எப்பொழுது வந்தாலும் அது நிறைவாக இருக்கும். இந்த இடத்துல வந்து கோரிக்கை வச்சுட்டு போனால் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதனால தான் இந்த ஆடிமெண்ட்டை ஒரு குறிப்பிட்ட நாள் டெய்லியும் வைக்க முடியாது. அதனால் வந்து குறிப்பிட்ட நாள் இது ஆர்வம் இருக்கணும், எல்லா மக்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கணும், எல்லா பக்தர்களும் பயன்பெறணுங்கிறனால இந்த ஆடி 18 அன்னைக்கு நாங்கள் உள்ளே செய்யக்கூடிய பூஜைகளை எடுத்து கொண்டு வந்து இங்கே பப்ளிக், அதோட பொதுமக்களுக்காக, பக்தர்களுக்காக இங்கே வச்சு அதை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் இப்போ சமீபமாக உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதுதான் உண்மையான விஷயம். இன்றைக்கி 18 சித்தர்கள் இருந்தாலுமே போகர் வந்து உலகம் பூரா இருக்காருங்க. போகர் வந்து சாதாரணப்பட்டவர்கள், அவர் வந்து மருத்துவர், விஞ்ஞானி, உலகம் பூரா அறிந்த ஒரு தீர்க்கதரிசி அவர். இப்படி அவருக்கு வந்து பல வழிகளில் வந்து அவருக்கு வந்து பெருமைகள் இருக்கிறது. இரண்டாவது வந்து அவர் கண்டுபிடிப்பில் வந்து ஒரு மனிதன் இறந்துட்டானா அவனை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்தது. இதுக்கு பல சித்தர்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அகஸ்தியரே வந்து எதிர்ப்பு தெரிவித்தார், இதெல்லாம் ஆகாது, இயற்கைக்கு மாறானது அப்படின்னு சொல்லி அவரை வந்து தடை செய்து வைத்தார்கள். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முயற்சி பண்ணட்டும், மக்கள் முயற்சி பண்ணட்டும், பக்தர்கள் முயற்சி பண்ணட்டும், நாங்கள் வந்து அதுக்குண்டான விடயங்களை நாங்கள் கொடுப்போம், அவர்களுக்கு உண்டான பேராற்றலை கொடுப்போம், அப்படி உள்ளவங்க நம்மளை போல ஜீவசமாதி அடைஞ்சிக்கிட்டோம்,
அப்படின்னு அவங்க வந்து சொல்லி போகருக்கு ஒரு பெருமையை கொடுத்தவர்கள். ஏன்னா அவர் நிர்விகல்ப சமாதி, யாருமே நிர்விகல்ப சமாதி கிடையாது, போகர் தான் நிர்விகல். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் அவருக்கு பெருமை. ஏன்னா அவரை இன்றைக்கி வந்து சயின்டிஸ்டுகளை ஏற்றுக்கிறாங்க. அவருடைய கண்டுபிடிப்புகள்லாம் பார்க்கின்ற பொழுது, அவங்க ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது, இன்னொன்று இந்த நவபாஷான விக்கிரகத்தினுடைய தன்மையை பற்றி உணரக்கூடிய நேரம் வருகின்ற பொழுது 1984 வந்து சர்ச்சைகள் நிறையா வந்துச்சு இந்த நவபாஷாணத்தை பற்றி. அப்போ வந்து சந்திரக்கல் ஆராய்ச்சி, சந்திரனுடைய கல்லை வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர்கள் வந்திருந்தாங்க இங்கே. நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அப்போ வந்து 1000 cc வச்சு அந்த அடிக்கிறாங்க. அடிக்கும்போது கட்டையை வைக்கும்போது புட்டு வருது, உலோகத்தை வைக்கும்போது உலோகம் வருது. ஆனால் நவபாஷாணத்து மேலே அடிக்கும்போது நில்லுன்னு வருது. அதை அவர்களால் வந்து கணக்கிடவே முடியல. அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க, இது வந்து இது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது, அவர்களுக்கு தான் தெரியும், இது வந்து விஞ்ஞானத்துக்குள்ளே வராது அப்படின்னு தெளிவாக எழுதிட்டாங்க. தெளிவாக எழுதி இது வந்து அப்படியே இருக்கட்டும், இதை வந்து ஆராய்ச்சி செய்வதற்கு நாம் வந்து தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த விஞ்ஞானிகளே அதை வந்து அவங்க வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படி வந்து பல வழிகளில் வந்து போகர் வந்து சிறப்பு வாய்ந்தவர். இலக்கணங்கள் கிடையாது. நேற்று நான் வச்சுருந்த ஏட்டுச்சுவடிகளை பார்த்தீங்கன்னா இலக்கணங்கள் கிடையாது. இதை வந்து டிஜிட்டல் பண்ணி நாம் வந்து இலக்கணத்தோடு நூலாக வெளியிட்டால் தான் இன்றைக்கி தான் இலக்கணங்கிறதெல்லாம் இருக்குது. அதுபோல் வந்து போகர் 7000, போகர் 700 தொகுதி, போகர் ஜனனசாகரம், இந்த மாதிரியான நிறைய நூல்கள் வந்து அவர் எழுதியிருக்கார். அந்த மாதிரியானால வருஷப்படுத்தி இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. அவர் எழுதுகிற நூல்கள் அனைத்துமே சிறப்பானது. அதை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது தான் அவருடைய புகழ் தெரியும். குருவருள் இல்லைன்னா திருவருள் கிடையாது. குருவருள் இருக்கணும். அதுபோல் வந்து ஒரே இடத்துல வந்து எந்த சித்தர்களும் வந்து ஜீவசமாதி ஆனது கிடையாது. பழனியில் தான் இருக்காங்க. இப்போ இதிலேயே தெரிஞ்சுக்கலாம். குருவும் சீடனும், குரு மேலே சீடன் கீழே. அப்போ குருவை வைத்து தான் நாம் வந்து எல்லாமே இது பண்ணணுன்ட்டு போகருக்கு வந்து நிறைய சீடர்கள் இருக்காங்க. கருவூரார், கொங்கணர், கோரக்கர், எல்லா சித்தர்கள் இருந்தாலுமே முதன்மை மாணாக்கன் புலிப்பாணி தான். முதன்மையான மாணாக்கன் புலிப்பாணி. அதாவது குரு சிஷ்யன் அப்படிங்கிறதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் தான் போகரும் புலிப்பாணியும். இன்றைக்கி அப்படி யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து சித்தர்களை எடுத்து பாருங்கள், அவருக்கு எந்த குரு சிஷியன் இருந்தார்னா தெரியாது. ஆனால் போகர்னா புலிப்பாணி தான். புலிப்பாணினா போகர் தான். ஒரு காலகட்டங்களில் போகருக்கே புலிப்பாணி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஒரு கட்டத்தில் நடந்திருக்கு. அதையும் கேட்டு நடந்திருக்கார். இந்த மாதிரியானது தான் போகருக்கும் புலிப்பாணிக்கும் குரு சிஷ்ய பாரம்பரியம். குரு சிஷ்யர் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் அவங்க இருந்திருக்காங்க. அவருடைய கண்டுபிடிப்புகளுக்கு இவர் வந்து மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கார். புலிப்பாணி. தூக்கமின்மையால் நீண்ட நாட்களா அவதிப்படுறீங்களா? இன்னைக்காவது நிம்மதியா தூங்க முடியுமான்னு யோசிக்கிறீங்களா? நடு இரவுல அடிக்கடி எந்திரிக்கிறீங்களா? மார்னிங் எந்திரிச்சதும் பாடி ஃப்ரெஷ்ஷா இல்லாம டயர்டா இருக்கா? இத சாதாரண விஷயம்னு இக்னோர் பண்ணாதீங்க. தூக்கமின்மை என்பது வெறும் இரவு பிரச்சனை மட்டும் இல்ல. தூக்கம் சரியா இல்லனா இன்க்ரீஸ் ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், ஹேர் ஃபால் அண்ட் மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ், லோ எனர்ஜி, புவர் மெமரி அண்ட் லேக் ஆஃப் ஃபோக்கஸ், ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அட் நைட். சித்த மருத்துவத்துல நித்திரை என்பது வெறும் ஓய்வு மட்டும் அல்ல, உடலின் மறுசீரமைப்பு, மனித குலம் அறிந்து கொள்ள முடியாத ரகசியத்தின் தொகுப்பு. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சித்தர்கள் தூக்கத்தின் அவசியம், தூக்கமின்மை காரணங்கள் மற்றும் அதற்கான அணுகுமுறைகளை தங்களுடைய மருத்துவ நூல்களில் விளக்கியுள்ளனர். இன்று உலகம் முழுவதும் மாடர்ன் ஸ்லீப் சயின்ஸ் வலியுறுத்தும் பல கருத்துக்களை சித்த மருத்துவம் உடல், உயிர், மனம் சமநிலை என்ற கோணத்தில் ஏற்கனவே எடுத்துரைத்துள்ளது. அரியலூரின் புகழ்பெற்ற பாரம்பரிய மருத்துவ மரபில் பர்மா ஆசான் ஹீலர் பழனிசாமி அவர்களின் நேரடி வழிகாட்டுதலின் கீழ் திருமூலர் மருத்துவ நிலையத்தில் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் சூட்சும வர்ம சிகிச்சை வழங்கப்படுகிறது. ஒவ்வொருவரின் பிசிக்கல் ஹெல்த், ஸ்ட்ரெஸ் லெவல்,
ஸ்டைல் ஹேபிட்ஸ், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்லீப், இந்த காரணங்களை ஆராய்ந்து ஒவ்வொருவரின் உடல்நிலை மற்றும் தேவைக்கேற்ப தனிப்பட்ட முறையில் சிகிச்சைகளும் ஆலோசனைகளும் வழங்கப்படும். நேச்சுரல் ஸ்லீப் இம்ப்ரூவ்மெண்ட் கைடன்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட், மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் பாடி பேலன்ஸ் அண்ட் எனர்ஜி, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கைடன்ஸ், சட்டில் பர்மா தெரப்பி இஃப் நீடட். இந்த அடிப்படை காரணத்தை ஆராயும் பாரம்பரிய சித்த அண்ட் பர்மா மருத்துவ வழிகாட்டுதலே திருமூலர் மருத்துவ நிலையத்தின் சிறப்பு. இப்பவே கால் பண்ணுங்க, உங்களுக்கான தனிப்பட்ட ஆலோசனையை பெறுங்க. குட் ஸ்லீப் இஸ் நாட் a luxury, it is the foundation of a healthy life.